வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி எப்படியோ டே 2ல் வந்தாச்சு. நேற்று வந்து ஒரு 3 மணிக்கு ஆரம்பித்தோம். ஓகே படிக்கலான்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மணி 5 ஆகி போச்சு. ஆக்சுவலி எங்கள் காலேஜ் வந்து ஒரு 1 வீக் வந்து லீவ் விட்ருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி பேப்பரில் ஏதோ கரெக்ஷன் பண்ணுறாங்க போல். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஒரு 1 வீக் அப்படிங்கிறது லீவ் விட்டாங்க. சரி ஓகே, அது இருக்கட்டும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேசுகிறதுக்கு கம்மி பண்ணிவிட்டு படிக்கிறதுல கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ வந்து நேற்று வரைக்கும் வந்து பேசிக்ஸாக இவங்க கொடுத்துருந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். என்ன, அதாவது எப்படி வெப்பு எப்படி என்ன வேலை செய்யுது, எப்படி வந்து நம்ம ஒரு எடிட்டரை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் நேற்று பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம HTML வந்து பார்ப்போம். ஸோ வாட் இஸ் மீன் பை HTML? ஸோ HTML அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் நோன் அஸ் தி ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். இது நேற்றே நம்ம பார்த்துருந்தோம்ல. HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் திஸ் ஆர்டிக்கிள் வி கவர் தி அப்சல்யூட் பேசிக்ஸ் ஆஃப் HTML. ஸோ அப்சல்யூட் பேசிக்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸே வந்து இவங்க கவர் பண்ணுறாங்களாமா. ஸோ டு கெட் யூ ஸ்டார்டட், திஸ் ஆர்டிக்கிள் டிஃபைன்ஸ், அதாவது எலமெண்ட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ஆல் அதர் இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் யூ மே ஹவ் ஹர்டு. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, எலமெண்ட்டு, ஆட்ரிபியூட்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். HTML பற்றி சொல்கிறப்போ எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்களாமா. அண்ட் யூ வில் லேர்ன் ஹவ் HTML எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்டு. ஸோ எப்படி வந்து HTML எலமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு. இப்போ ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து HTML இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி HTMLக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இவங்க சொல்ல போகிறாங்க. அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் பேசிக்கான லாங்குவேஜ் யூசஸ்ன்னு பார்த்துட்டோன்னா, தேர் வில் பி an opportunity to play with an HTML too. ஸோ இப்போ வந்து என்னென்னா, நம்ம HTML வச்சு நம்ம வந்து ஃபன்னான ஒரு வேயில் வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீ ரெக்வஸ்ட்னு பார்த்துட்டோன்னா, பேசிக் கம்ப்யூட்டர் லிட்ரஸி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஃபோன்லேயோ இருந்தாலும், நம்மளோடக்கு பேசிக்கான நம்ம இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் லிட்ரஸி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒரு கோட் எடிட்டர் எடுத்து நம்ம பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்குது. சந்தோஷம் அதுவே. ஓகேங்களா. அப்புறம் பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்டு. நேற்று வீடியோவில் நம்ம அந்த இன்ஸ்டால் பண்ணோம்ல விஷுவல் ஸ்டுடியோ கோடு. ஸோ அந்த இது வந்து பேசிக் சாஃப்ட்வேர் வேணுங்கிறாங்க. அந்த பேசிக் நாலேஜ் ஆஃப் த ஒர்க்கிங் வித் ஃபைல்ஸு. அந்த ஃபைல்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நேற்று வந்து நான் அந்த ஃபைல்ஸை வந்து இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், வெப் ப்ராஜெக்ட் இதுதான். இந்த ஃபைல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி பழகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டெஸ்ட் சைட் அதுக்குள்ளார இந்த நாளும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சூப்பர். ஸோ இது பேசிக்காக அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இதை நம்ம இன்றைக்கியோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, டு கெயின் பேசிக் ஃபெமிலாரிட்டி வித் HTML அண்ட் ப்ராக்டிஸ் ரைட்டிங் ஃபியூ HTML எலமெண்ட்ஸ். ஸோ நம்ம பேசிக்காக HTMLல வந்து என்னென்ன இருக்குது, அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை HTML. ஸோ அது வந்து வந்துருச்சு. ஸோ HTML இஸ் அன் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். இஸ் அ மார்க்கப் லாங்குவேஜ். ஸோ இது என்னென்னா, இப்போ வந்து HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு வந்து அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக நம்ம வந்து வச்சுக்கலாம். பட் அது வந்து ஒரு மார்க்கப் லாங்குவேஜ் தான். ஸோ இட் இஸ் அ மார்க்கப் லாங்குவேஜ் that tells web browsers how to structure the web pages you visit. மார்க்கப்னா இது ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கக்கூடியது. ஸோ இந்த ஒரு வெப் ப்ரௌசர் இருக்குங்கிறப்போ, இந்த வெப் ப்ரௌசருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஹெட்டிங் இருக்கணும், இந்த இடத்துல பேராகிராஃப் இருக்கணும், இந்த இடத்துல வந்து ஒரு பேராகிராஃபை வச்சு பின்னாடி வந்து ஒரு இந்த எஃபெக்ட் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே வந்து HTML வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிடும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. It can be complicated or as simple as the web developer wants it to be. ஸோ வெப் டெவலப்பருக்கு ஒரு நேற்று பார்த்தோம்ல, அந்த ஒரு டிசைன் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. நம்ம கோட் எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த டிசைன் ப்ராசஸ்ங்கிறது நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு வரப்போ இது யூஸ் ஆகும். ஸோ HTML consists of series of elements which you use to enclose, wrap or mark up different parts of content to make it appear or act in a certain way. ஸோ இது வந்து நிறையா பார்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இதில் HTML பொறுத்த வரைக்கும் இருக்குமாமா. ஸோ எலமெண்ட்ஸுங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம், ஒன்று போக போக சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா. த என்க்ளோசிங் டேக்ஸ் கேன் மேக் மோர் கண்டென்ட் இன்ட்டு ஹைப்பர் லிங்க் டு கனெக்ட் டு அனதர் பேஜ். ஸோ டேக்ஸ்லாம் நம்ம நேற்று வந்து ஒரு பேஜ் கூட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்.
அப்புறம் நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து இட்டாலைஸ் பண்ணுறது, போல்டு பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் தி ஃபாலோயிங் லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க இங்கே. என்ன டெக்ஸ்ட்டு? மை கேட் இஸ் வெரி கிரம்பி. கிரம்பின்னா என்ன மீனிங்? கிரம்பி அதுக்கு வந்து சர்ச் கூகுள் ஃபார் கிரம்பி. கிரம்பி அப்படிங்கிறதுன்னு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரில, அதனால் சர்ச் பண்ணி பார்ப்போம் கிரம்பின்னா என்னென்னு. அதாவது ஓகே கடுப்பேற்றுற மாதிரியான விஷயம் பண்ணுறது, அது ரொம்ப ஒரு குறும்பு பிடிச்ச ஒரு பூனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடுப்பேற்றுற மாதிரி ஒரு பூனை. இஃப் யூ வாண்டட் த டெக்ஸ்ட் டு ஸ்டாண்ட் பை இட் செல்ஃப் we could specify that it is a paragraph by enclosing in a paragraph element. ஸோ திஸ் இஸ் அன் எலமெண்ட்டுங்க. இந்த பீன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, பேராகிராஃப், இதுதான் வந்து ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட்டை வந்து ஓப்பனும் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எலமெண்ட்டையும் க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. அந்த எலமெண்ட்டுக்குள்ளார தான் நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் வரணுமோ அதே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா நம்ம கோட் எடிட்டரில் ரன் ஆகும். ஸோ எலமெண்ட்னால் நல்லா பார்த்துக்கோங்க HTML-ல, அதாவது இதுதான். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது கடைசியில் இருக்கிறது இதுதான் வந்து எலமெண்ட். அதாவது இப்போ ஒவ்வொரு எலமெண்ட், இப்போ இந்த இடத்துல பீனா போல்ட் ஆகிறது, அந்த மாதிரி திஸ் இஸ் அன் எலமெண்ட். இந்த எலமெண்ட்டுக்குள்ளே வர்றது தான் நம்மளோட டேட்டா. என்ன டேட்டா கொடுக்கணுமோ அது எலமெண்ட்டுக்குள்ளே வருது. ஓகே, நோட்: tags in element are not case sensitive. This means they can be written in uppercase or lowercase. For example, a title tag could be இது எலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, டேக்னு சொல்கிறாங்க போல். ஓகே, a title can be could be written as title etc. and it will work. However, it is best practice to write all tags in lower case for consistency and readability. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற லாங்குவேஜெல்லாம் பொறுத்த வரைக்குமே கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கேப்ஸ் மாற்றி போட்டாலும் கூட நம்மளுக்கு அவுட்புட் வராமல் போயிடும், இந்த மாதிரி ஜாவா, C++லாம். பட் இதில் எப்படின்னா வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டைல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அவங்களுக்கு வந்து சேம் அவுட்புட் தான் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு விஷயமா இருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அனாட்டமி ஆஃப் அன் HTML எலமெண்ட். அனாட்டமி அப்படிங்கிறப்போ அது ஹியூமன் பயாலஜி ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னனால அனாட்டமிங்கிறது நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இப்போ ஒரு மனுஷங்களோட ஒரு உடம்பு இருக்குன்னா அதுக்கு ஒரு அனாட்டமி இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்போ HTML இதுக்கு ஒரு அனாட்டமி இருக்குது. ஸோ லெட்ஸ் ஃபர்தர் எக்ஸ்ப்ளோர் ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் செக்ஷன். ஸோ இப்போ நம்ம பேராகிராஃப் எலமெண்ட் பார்த்தோம்ல, ஸோ தான் பேராகிராஃப் எலமெண்ட் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஓப்பனிங் டேகு. ஓகேங்களா? இது வந்து ஓப்பனிங் டேக் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஓப்பனிங் டேக்குள்ளே இருக்கிறது தான், அதாவது இந்த ஓப்பனிங் டேக் வந்து ஃபுல்லாக, அதாவது வெறும் ஒன்று மட்டும் இருக்குது. இப்போ வந்து வெறும் நீங்கள் இந்த இதை மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், இது வந்து ஒரு டேகுன்னு சொல்லுவோம். அந்த டேகை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு எலமெண்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? அந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது தான் கண்டென்ட்டு. மை கேட் இஸ் வெரி கிரம்பி. என்னோடய பூனை வந்து ரொம்ப எரிச்சப்படுத்துது, என்னையே டென்ஷன் பண்ணுது, அந்த மாதிரி. ஓகேங்களா? நான் சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்குதுங்கிறது தான் கிரம்பின்னு மீனிங் போல். ஓகே, ஸோ இப்போ வந்து பேராகிராஃப் டேக்னா பார்த்தாச்சு. இது வந்து ஓப்பனிங் டேகு, இது க்ளோசிங் டேகுங்கிறது இது. ஓகே, ஸோ இப்போ வந்து சென்டரில் இருக்கிறது கண்டென்ட்டு. தி அனாட்டமி ஆஃப் அவர் எலமெண்ட் இஸ் தி ஓப்பனிங் டேக்னு சொல்லியிருக்காங்களா, இது என்னன்னு பார்ப்போம். திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த நேம் ஆஃப் தி எலமெண்ட். இன் திஸ் எக்ஸாம்பிள் P for paragraph wrapped in an opening and closing angle brackets. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. angle brackets. Okay, so consist the name of the element in this example. The P for paragraphங்கிறது கொடுத்துருக்காங்கல்ல, இந்த P அப்படிங்கிறது வந்து அந்த இதோட நேம் ஆஃப் தி எலமெண்ட். இந்த பேராகிராஃப் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டு, சரிங்களா? அதுக்குள்ளே போட்டிருக்கிறது டேகு. ஓகே, இது வந்து ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ளார பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. திஸ் ஓப்பனிங் டேக் மார்க்ஸ் where the element begins or starts to take effect. In this example, it precedes the start of the paragraph text. ஸோ இதில் என்னென்னா பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுங்கிறது நம்ம ஒன்று ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஓப்பனிங் டேக் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு எலமெண்ட்டை நம்ம கொடுத்து நம்ம வந்து அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஆங்கிள் ப்ராக்கெட்ஸை. இது வந்து ஒரு ஓப்பனிங் டேகு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து த கண்டென்ட். ஓப்பனிங் டேக் முடிச்சுட்டு தி கண்டென்ட்டுக்கு வரும்.
இப்போ இந்த கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த கண்டென்ட் ஆஃப் த எலமெண்ட். இன் திஸ் எக்ஸாம்பிள் இட் இஸ் த பேராகிராஃப் டெக்ஸ்ட். ஸோ இந்த பேராகிராஃப் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ அந்த பேராகிராஃப்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லி தானே முடிவு பண்ணியிருப்போம். அப்போது அந்த கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத வந்து உள்ளுக்குள்ளே போடுறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போடுறோங்கிறது சொல்கிறாங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து த க்ளோசிங் டேக். இப்போ எந்த ஒரு கோடிங் எடுத்தாலும் நம்ம ஒரு ஓப்பன் பண்ணோம்னா அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதனால இந்த க்ளோசிங் டேக்குங்கிறது இருக்குது. பட் HTML வந்து நான் சில டைம் என்ன படிச்சிருக்கேன்னா, சில டேக்ஸுக்கு வந்து நம்ம ஓப்பனிங் மட்டும் இருந்தால் போதும், க்ளோஸ் பண்ண வேண்டியது இல்லைன்னு நான் படிச்சிருக்கேன். அது சில டேக்ஸ் தான். அது என்னென்னங்கிறது நம்ம போகிறப்போ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதே மாதிரி க்ளோசிங் டேக் அதுதான் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த சேம் ஆஸ் த ஓப்பனிங் டேக். எக்ஸ்பெக்ட் தட் இட் இன்க்ளூட்ஸ் அ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பிஃபோர் தி எலமெண்ட் நேம். ஓகே, இங்கே கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். க்ளோசிங் டேக் பண்ணுறப்போ நம்ம வந்து இது வந்து ஓப்பனிங் டேக் வந்து பேராகிராஃப் அப்படியே கொடுத்துருக்கோம். பட் ஆனால் க்ளோசிங் டேக்கில் இங்கே ஒரு ஃபார்வர்டு ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது எதை டினோட் பண்ணுதுன்னா, இந்த டேகை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லி டினோட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஃபார்வர்டு ஸ்லாஷ் அப்படிங்கிறத நம்ம மறக்காமல் கொடுக்கணும். இது வந்து ஆங்கிள் ப்ராக்கெட், இது வந்து ஃபார்வர்டு ஸ்லாஷ், இது வந்து ஒரு எலமெண்ட், இது வந்து மொத்தமாக சேர்த்துனா ஒரு டேக். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக், இது எல்லாத்தையும் சேர்த்தியான ஒரு எலமெண்ட், உள்ளே இருக்கிறது கண்டென்ட். அடுத்தது வந்து the element is the opening tag followed by content followed by the closing tag. ஸோ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. This marks will the element ends. Failing to include a closing tag is common beginner error that can produce peculiar results. ஆக்சுவலி காமனாக பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்காமல். அப்படி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எரர்ஸ் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தி எலமெண்ட் இஸ் த ஓப்பனிங் டேக் ஃபாலோடு பை கண்டென்ட் ஃபாலோடு பை க்ளோசிங் டேக். அதாவது இது ஒரு எலமெண்ட்டு எலமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இந்த பேராகிராஃப் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டு. ஓகேங்களா? அதுதான் ஓப்பன் பண்ணி இது கண்டென்ட் வச்சு க்ளோஸ் பண்ணுது. ஓகே, இது ரொம்ப நேரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, நான் இப்போ வந்து நம்ம படிக்கிறோங்கிற விஷயத்த வந்து மறுபடியும் அரைகுறையாக படிக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம உட்காந்து படிக்கணுங்கிறக்காட்டி தான் நான் இவ்வளோ தடவை நானே வந்து திரும்பி அதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நான் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க வீடியோவை. ஸோ ஆக்டிவ் லேர்னிங். ஸோ கிரியேட்டிங் அ ஃபஸ்ட் HTML எலமெண்ட் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எடிட் த லைன் பிலோ தி எடிட்டபிள் கோடு. ஸோ ஏரியா பை wrapping it with the tags em and em. To open the element, put the opening tag em at the start of the line. ஸோ இங்கே வந்து ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் போட்டு em போடுறோம், ஓப்பனிங் டேகு. To close the element, put the closing tag போட்டுடலாம். ஓகே, doing this should give the line italic text formatting. See your changes, update live in the output area. If you make a mistake, you can clear your work using reset button. If you get really stuck, press the show solution button to see the answer. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து இட்டாலிக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. இதை இஎம் அப்படிங்கிற விஷயத்த வந்து போட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்மளை எடிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து இப்போ இஎம் அப்படின்னு சொல்லி போடுறேன். அதே மாதிரி கடைசியிலையும் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இஎம் அப்படிங்கிறத போட்டு க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள், இங்கே நம்ம மாற்றினோன்னே மாறிடுச்சு பாருங்கள். எம்மை நான் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன்னா திஸ் இஸ் மை டெக்ஸ்ட் அப்படி வந்துச்சு, இஎம். ஸோ லைவ் அவுட்புட் திஸ் இஸ் மை டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா பாருங்களேன், இப்போ ஹீக்கு பக்கத்தில் நான் வந்து எதுவுமே போடல, அது வந்து கரெக்டாக நம்ம எரராக போட்டிருக்கோம். அப்படிங்கிறப்போ மாறுது. எம் எடுத்துட்டால் பழைய டெக்ஸ்ட்டாக வந்துருச்சு. இதை நோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இஎம்ஐ வந்து மறுபடியும் எம் போடுறோன்னா இட்ஸ் இட்டாலிக்காக மாறுது. நீங்கள் ஒரு நோட் பண்ணியிருப்பீங்க, நம்ம இங்கே இஎம் ஆரம்பித்து இதுக்கப்புறம் கொடுத்தாலே வந்து இது பார்த்திங்கன்னா இட்டாலிக்லேயே தான் இருக்குது. பட் இப்போ என்ன ஆகுனா, நம்ம நெக்ஸ்ட் லைன்னு நம்ம வந்து இது பண்ணுறப்போ பேசிக்காக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கோடு நம்மளே திரும்பி படிக்கிறப்போ ஓகே இதுலேருந்து இது வரைக்கும் தான் இட்டாலிக் இருக்கணும் அப்படின்னு சில இது இருக்கும். நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு இருக்கிறப்போ எல்லா லைன்ஸுமே வந்து இட்டாலிக்காக வரணும்னு நம்ம நினைக்க மாட்டோம்ல. ஏதாச்சும் ஒரு 2-3 லைன்ஸை வந்து நம்ம இட்டாலிக்காக, ஏதாச்சும் ஒரு நம்ம ஒரு குவாட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறப்போ 2-3 லைன் வந்து இட்டாலிக்காக இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ அதனால இட் இஸ் பெஸ்ட் திங். ஸோ அது வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டிங் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ நெஸ்டிங் எலமெண்ட்ஸ்குள்ளே வந்துச்சு. ஸோ எலமெண்ட்ஸ் கேன் பி பிளேஸ்டு வித்தின் அதர் எலமெண்ட்ஸ்.
நெஸ்டிங் எலமெண்ட்ஸ்குள்ளே வந்தாச்சு எலமெண்ட்ஸ் கேன் பி பிளேஸ்டு வித்தின் அதர் எலமெண்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் நெஸ்டிங். எலமெண்ட்ஸ் கேன் பி பிளேஸ்டு, ஒரு எலமெண்ட்டுக்குள்ளார இன்னொரு எலமெண்ட்டை ப்ளேஸ் பண்ண முடியுமாம்மா, இதுக்கு பேர் தான் நெஸ்டிங்னு சொல்கிறாங்க. If we wanted to state that our cat is very grumpy, we would wrap the word very in a strong element, which means the word is to have stronger text formatting. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if we wanted to state our cat is very grumpy, இந்த வெரி அப்படிங்கிறது மட்டும் நம்ம போல்டாக வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோன்னா, அப்போது இது வந்து ஒரு பேராகிராஃபு, ஓகேங்களா? என்னால் தான் சொல்லணும்ல, இப்போ பேராகிராஃபு, இந்த பேராகிராஃபுக்குள்ளார இந்த வெரிங்கிற ஒரு வேர்டு மட்டும் போல்டாக வரணும். அதுக்காக அவங்க என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங்னு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ there is a right and wrong way to do nesting. In this example above, we opened the p element ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எலமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தென் opened the strong எலமெண்ட்டை ரெண்டாவது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. For proper nesting, we should close the strong element first before closing the paragraph element. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ராங் எலமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேராகிராஃப் எலமெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ராங் வே ஆஃப் டூயிங் நெஸ்டிங். இப்போ பாருங்கள், இப்போ நெஸ்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, பேராகிராஃப் எலமெண்ட் கொடுத்து டேக் ஓப்பன் பண்ணி உள்ள கண்டென்ட்டு மை கேட்டிஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து வெரி கிரம்பிங்கிறத ஸ்ட்ராங்காக கொண்டு வரும், அதாவது வெரிங்கிறத ஸ்ட்ராங்காக கொண்டு வரணுன்னு வெறும் ஸ்ட்ராங் வெரின்னு சொல்லிவிட்டு எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், இந்த ஸ்ட்ராங்கு எலமெண்ட்டை கடைசியில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது, இந்த எந்த கண்டென்ட்டுக்குள்ளே வரணுமோ இவங்க இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த ஸ்ட்ராங்கு, ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து அதை வந்து இது பண்ணி வரணும். அப்படி பண்ணுறப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். The tags have to open and close in a way that they are inside or outside one another. With the kind of overlap in the example above, the browser has to guess at your intent. The kind of guessing can result in unexpected results. ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம ப்ரௌசருக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஒர்க்கு கொடுக்குறோம். அப்போ அது வந்து ஒர்க் பண்ணி ஆகிறப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எரர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த டேக்ஸ் யூ ஓப்பன் டு க்ளோஸ் இன் அ வே, அது நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸுக்கு வரும். ஸோ பிளாக் வெர்சஸ் இன்லைன் எலமெண்ட்ஸ், பிளாக்குக்கும் இன்லைன் எலமெண்ட்ஸுக்கும் என்னென்னு பார்ப்போம். ஸோ தெர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் டு நோ இன் HTML, பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் அண்ட் இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸ். இப்போ எலமெண்ட்டுனா என்னென்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ எலமெண்ட்டுங்கிறது இந்த பேராகிராஃபுங்கிறது இருக்கா, இதுதான் வந்து எலமெண்ட்டு, இதை க்ளோஸ் பண்ணியிருக்கோமா, இதுதான் எலமெண்ட்டு, அதாவது இந்த ஸ்ட்ராங்குங்கிறது ஒரு எலமெண்ட்டு, பிங்கிறது ஒரு எலமெண்ட்டு. ஸோ எலமெண்ட்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ எலமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்காமல் HTML பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லெவல் எலமெண்ட்டு, ரெண்டாவது லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்லைன் எலமெண்ட். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ பிளாக் லைன் எலமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். ஸோ பிளாக் லைன் எலமெண்ட்ஸ் ஆர் ஃபார்ம் விசிபிள் பிளாக் ஆன் அ பேஜ். A block level element appears on a new line following the content that precedes it. Any content that follows a block level element also appears on a new line. Block level elements are usually structural elements on this page. For example, block level element might represent headings, paragraph, list, navigation, footer. A block level element would not be nested inside a line element, but it might be nested inside another block level element. ஸோ இப்போ பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்லைன் எலமெண்ட்னா சச் அஸ் ஸ்ட்ராங், அதாவது ஓகே புரிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ இந்த பேராகிராஃப்னு இருக்கிறது வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டு, ஓகேங்களா? அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ராங்குன்னு போட்டிருக்கோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா இன்லைன் எலமெண்ட்டு. பேராகிராஃப் அப்படிங்கிறது பிளாக் லைன் எலமெண்ட்டாக தான் இருக்கும். Inline elements are contained with the block level elements. அதாவது block level elementsக்குள்ளார வரக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே இன்லைன் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் சரௌண்ட் ஒன்லி ஸ்மால் பார்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் கண்டென்ட், நாட் என்டையர் பேராகிராஃப் ஆர் குரூப்பிங்ஸ் ஆஃப் அ கண்டென்ட். இதில் வந்து ஒரு பார்ட்டு, அதாவது வெரி அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டை மட்டும்தான் இது ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ இது என்டையர் பேராகிராஃபுக்கும் இந்த எலமெண்ட் வந்து யூஸ் ஆகலை, ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு வேர்டுக்கு தான் யூஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ அதனால தான் இப்போ 2 டைப் ஆஃப் எலமெண்ட் என்ன, இன்லைன் எலமெண்ட்டு, பிளாக் லைன் எலமெண்ட்டு. ஃபஸ்ட்டு பிளாக் லெவல் எலமெண்ட்டு தான் சொல்லணும். பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்குள்ளே வரது தான் இன்லைன் எலமெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஏ அப்படிங்கிறது கிரியேட்ஸ் ஹைப்பர் லிங்க், அதனால் இது வந்து என்ன எலமெண்ட்டாக வரும், இன்லைன் எலமெண்ட். அண்ட் எலமெண்ட் சச் அஸ் இஎம், இட்டாலிக்காக மாற்றுறது, ஸ்ட்ராங்காக போல்டாக மாற்றுறது, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா இது எல்லாமே இன்லைன் எலமெண்ட். ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்குள்ளே வரது தான் இன்லைன் எலமெண்ட்,
ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்குள்ளே வரது தான் இன்லைன் எலமெண்ட். அதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இவங்களே. ஸோ ஃபஸ்ட் இஎம் செகண்ட் என்னென்னா, இது வந்து இஎம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இட்டாலிக்கு ஃபஸ்ட், அது ஒரு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லி இங்கே 3 இட்டாலிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா 4th 5th 6th கொடுத்துருக்காங்க. இதில் இஎம் இஸ் அன் இன்லைன் எலமெண்ட். இது வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட் தானே, படித்தோம்ல இன்லைன் எலமெண்ட். ஆஸ் யூ சி பிலோ த ஃபஸ்ட் 3 elements சிட் ஆன் தி சேம் லைன் with no space in between. On the other hand, paragraph element is a block level element. Each p element appears on a new line with the spaces and above and below. The spacing is due to default CSS styling that the browser applies to paragraphs. ஸோ இதில் நல்லா நோட்டீஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போது இது வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட்டு. ஓகேங்களா. இப்போ இந்த இன்லைன் எலமெண்ட்டுக்கு வந்து இங்கே கோடு எழுதியிருக்காங்க. அதோட அவுட்புட் பாருங்களேன் கீழே. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதுக்கு வந்து எங்கே ஒரு ஸ்பேஸுமே இல்லை, அப்படியே வந்து ஒன்றுக்கு ஒன்று கீழே இல்லாமல் அப்படியே வந்து எழுதி வச்ச மாதிரி அப்படியே இருக்குது. சரிங்களா. இன்லைன் எலமெண்ட் அதான் பண்ணும். இப்போ பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது பிங்கிற ஒரு எலமெண்ட் ஆரம்பித்து அதுக்குள்ளார 4th 5th 6th சொல்லி 3 எலமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள் எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்னு. 4th 5th 6th சொல்லி தனித்தனியாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அது பிளாக் லெவல் எலமெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். HTML5 redefined the element categories. See element content categories. These definitions are more accurate and less ambitious than the procedures. HTML வந்து கேட்டகரிஸ் வந்து கொஞ்சம் இது மாதிரி மாற்றிருக்காங்களா. article stay with 2 terms. Note the term block and inline as used in this article should not be used confused with the types of CSS boxes that have the same names while the names correlate by default. ஸோ இப்போ வந்து HTML வந்து பிளாக் அண்ட் இன்லைன் இருக்காமா, அதே மாதிரி CSS பாக்ஸஸ் டைப் பாக்ஸஸ்னு ஒரு கான்செப்ட்ஸில் வந்து அதே மாதிரி இன்லைன் அந்த இன்லைன் அவுட்லைன் அந்த மாதிரி பிளாக் இன்லைன்லாம் இருக்கும் போல். அதெல்லாம் நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க. ஒன் ரீசன் HTML5 ட்ராப்டு தீஸ் டேர்ம்ஸ் வாஸ் டு ப்ரிவென்ட் தேர் காமன் கன்ஃபியூஷன். ஸோ அதனால் HTML5 வந்து இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லையாமா. ஸோ எலமெண்ட் கண்டென்ட் கேட்டகரிஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒரு போய் படித்து பார்த்துட்டு வருவோம். ஸோ இது லோட் ஆகிக்கிட்டு இருக்குது, ஆகட்டும். HTMLக்குள்ளேயே பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு. ஒன்றும் இதெல்லாம் நம்ம முடித்து ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர் ஆகி வேலைக்கு போய் ஐயோ முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து இதை ஃபுல்லாக முடிச்சிடலாம். இந்த அனாட்டமிங்கிறத வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு அது லோட் ஆகிருச்சு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது ஓ மை காட். இதை வந்து கொடுத்துருக்காங்க எலமெண்ட் கண்டென்ட் கேட்டகரிஸ். ஸோ மெட்டா டேட்டா கண்டென்ட் இது எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இது என்ன படித்து பார்க்குறதுங்கிறது புரியல இது எனக்கு. இது மெட்டா டேட்டா கண்டென்ட் எலமெண்ட்ஸில் என்னென்ன எலமெண்ட் எதுன்னு சொல்லியிருக்காங்க. பேஸ், லிங்க், மெட்டா, நான் ஸ்கிரிப்ட், ஃப்ளோ கண்டென்ட்டுக்கு ABBR அட்ரஸ், மேத்லேப். ஹெட்டிங் கண்டென்ட்னால் இந்த H6 வரைக்கும் இருக்கிறது ஹெட்டிங் கண்டென்ட்டு தெரியும். பேராகிராஃப், ஃப்ரேசிங் கண்டென்ட், ABBR, ஆடியோ, இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் இருக்குது பாருங்கள். எம்பெடட் கண்டென்ட்டுக்கு ஆடியோ, கேன்வாஸ், எம்பெட், ஐஃப்ரேம், இமேஜ். இன்ட்ராக்டிவ் கண்டென்ட், பட்டன், டீட்டெயில்ஸ், எம்பெட், ஐஃப்ரேம், லேபிள், செலக்ட், டெக்ஸ்ட் ஏரியா, பட்டன், ஃபீல்டு, செட். ஸோ இதெல்லாம் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெட்டர் html.spec.wg.org. ஸோ இது வந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன முடிக்கிறோன்னா வாய்ட் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும். அடுத்து வந்திருக்கோம். ஓகே. ஸோ not all elements follow the pattern of an opening tag and content and closing tag. Some elements consist of a single tag. நான் உங்கள்கிட்ட அப்படியே சொன்னேன்ல, அந்த HTML வந்து நம்ம எல்லா டேக்ஸையுமே க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில தானே ஓப்பன் மட்டும் பண்ணால் கூட போதுங்கிற மாதிரி இருக்குங்கிறது சொன்னேன். அதுதான் அதுக்கு பேர் தான் என்னென்னா வாய்ட் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே. such elements are called void elements. For example, the image element embeds an image file onto a page. இது வந்து ஒரு இமேஜ் எலமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸு, ஆல்ட்டு, ஒரு இமேஜை பிரிண்ட் பண்ணுறாங்க. அங்கேயே வந்து க்ளோஸும் டேகும் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இங்கேயே வந்து க்ளோசிங் ஃபார்வர்ட் ஸ்லாஷை போட்டு க்ளோஸும் பண்ணிட்டாங்க. த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் இமேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் சில என்னெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து க்ளோசிங் டேக் தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு HTML போட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு பெட்டரான ஒரு விஷயமா இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து நோட் இன் HTML there is no requirement to add a slash at the end of the void elements tag. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் சோர்ஸ் இந்த இடத்துல ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிருக்காங்கல்ல அது போடணுன்னு அவசியம் இல்லையாமா. ஹவர் இட் இஸ் ஆல்சோ a valid syntax and you may do this when you want your HTML to be in valid XML. ஸோ இப்போ ஒரு XML ஃபைலாக நம்மளோட HTML ஃபைல் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறப்ப இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷுங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக போட்டிருந்துருக்கணும். இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே, பட் ஆனால் இது நம்ம போடலைனாலுமே நம்மளுக்கு அவுட்புட் அப்படிங்கிறது வரதான் போகுது, ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். எலமெண்ட்னா புரிஞ்சிருச்சுல்ல என்னென்னு பக்காவா. இப்போ இந்த இமேஜுங்கிறது இருக்குது, இது வந்து ஒரு எலமெண்ட்டு. இந்த எலமெண்ட் இது வந்து இன்லைன் எலமெண்ட்டா பிளாக் லைன் எலமெண்ட்டா? இது வந்து இன்லைன் எலமெண்ட்டு, ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே தான் இது வரப்போகுது. அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ எலமெண்ட்ஸ் கேன் ஆல்சோ ஹேவ் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் லுக்ஸ் லைக். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து எலமெண்ட்டு கேன் ஆல்சோ ஹேவ் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் லுக் லைக். அதாவது இப்போ தனியாக ஒரு ஆட்ரிபியூட் மட்டும் வருமானு கேட்டால் வராதுங்கிறாங்க. எலமெண்ட் கூட சேர்ந்து தான் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எலமெண்ட் கூட தான் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பேராகிராஃப் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டு நம்மளுக்கு தெரியும். இதில் கிளாஸ்ன்னு கொடுத்து ஈக்குவல் டு போட்டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி எடிட்டர் நோட்டுன்னு கொடுத்து மறுபடியும் டபுள் க்ளோஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பேராகிராஃபோட. அதாவது இது வந்து ஒரு ஓப்பனிங் டேக் தானே, அந்த ஓப்பனிங் டேகுக்குள்ளேயே ஒரு ஆட்ரிபியூட்னு ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே கண்டென்ட்டு மை கேட் இஸ் வெரி கிரம்பின் கண்டென்ட்டு. இப்போது இந்த கிளாஸ் எடிட்டர் நோட்டுங்கிறது என்ன? ஆட்ரிபியூட் கண்டெயின்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் தி எலமெண்ட். இப்போது இந்த பேராகிராஃபோட எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த ஆட்ரிபியூட்டுங்கிறது யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ தட் won't appear in the content. In this example, the class attribute is an identifying name used to target the element with style information. ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த எக்ஸாம்பிள் கிளாஸ் attribute is an identifying name used to target the element with style information. ஸோ இது வந்து ஒரு பேராகிராஃபோட ஸ்டைல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக கிளாஸ் அதை எடிட்டர் நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஆட்ரிபியூட். அண்ட் ஆட்ரிபியூட் ஷுட் ஹேவ், ஒரு ஆட்ரிபியூட்டுக்குலாம் என்னென்ன இருக்குன்னா எ ஸ்பேஸ் பிட்வீன் இட் இட் வந்து எலமெண்ட் நேம். இது வந்து எலமெண்ட் நேம், அதுக்கும் ஒரு ஆட்ரிபியூட்டுக்கும் ஸ்பேஸ் இருக்கணுங்கிறது கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. இப்போ பேராகிராஃப்னு ஒரு விஷயம் இருக்கா, அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம அடுத்த ஆட்ரிபியூட் அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, தி ஆட்ரிபியூட் ஷுட் பி செப்பரேட்டட் பை ஸ்பேசஸ் டூ. அந்த ஆட்ரிபியூட்ஸை வந்து செப்பரேட் பண்ணணும் ஸ்பேசஸை யூஸ் பண்ணி. தி ஆட்ரிபியூட் நேம்டு பை ஃபாலோவுட் பை அன் ஈக்குவல் சைன். இது வந்து ஆட்ரிபியூட்டோட நேம். ஓகேங்களா? அந்த ஆட்ரிபியூட்டோட நேமுக்கு அப்புறம் ஒரு ஈக்குவல் டு சைனை வந்து நம்ம போடணும். ஓகே ஓகே அந்த ஆட்ரிபியூட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு ஈக்குவல் டு சைன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது எழுதணும். ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. த ஆட்ரிபியூட் நேம் ஷுட் பி ஃபாலோவுடு பை அன் ஈக்குவல் சைன். ஸோ இது வந்து ஒரு எலமெண்ட் நேமு, ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆட்ரிபியூட் நேம் போடுறோம். அந்த ஆட்ரிபியூட் நேமுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஈக்குவல் டு கொடுத்து நம்மளோட அது என்ன இதுக்கு ஆட்ரிபியூட்டோ அதை பண்ணணும். இந்த ஆட்ரிபியூட்டுக்கு வேல்யூ. ஸோ திஸ் இஸ் அன் ஆட்ரிபியூட்டுங்க. இந்த கிளாஸுங்கிறது இருக்கிறது ஒரு ஆட்ரிபியூட்டு. அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ தான் நம்ம ஈக்குவல் டு போட்டு டபுள் போட்ஸ்குள்ளே கொடுக்குறோம். ஸோ பாருங்கள், இது ஆட்ரிபியூட் வேல்யூ ரேப்பிட் வித் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் குவைட் மார்க்ஸ். ஸோ இப்போ ஆக்டிவ் லேர்னிங் ஆடிங் ஆட்ரிபியூட்ஸ் டு அன் எலமெண்ட். இப்போ வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம ஆட்ரிபியூட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் ஏ. ஸோ இது வந்து ஒரு ஏ எலமெண்ட். ஓகேங்களா? நம்ம வந்து ஆங்கர் டேக்னு படித்தோம். திஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அன் ஆங்கர். அன் ஆங்கர் கேன் மேக் த டெக்ஸ்ட் இட் என்க்ளோசஸ் இன்டு அன் ஹைப்பர் லிங்க். ஆங்கர்ஸ் கேன் டேக் எ நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் பட் செவரல் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ இது வந்து ஏ அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டு. இந்த எலமெண்ட்டுக்குள்ளே நம்ம ஒரு ஆட்ரிபியூட்டை வந்து இப்போ லிங்க் பண்ண போகிறோம். திஸ் ஆட்ரிபியூட் hrefனு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. திஸ் ஆட்ரிபியூட்ஸ் வேல்யூ ஸ்பெசிஃபைஸ் த வெப் அட்ரஸ் ஃபார் த லிங்க். ஃபார் எக்ஸாம்பிள் hrefனு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்து https அது என்ன இதுக்கு போகணுமோ அதோட லிங்கை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைட்டில். The title attribute specifies extra information about the link, such as a description of the page that is being linked to. For example, title is equal to the Mozilla home page. This appears as the tooltip when a cursor hovers over the element. அந்த எலமெண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா வரும். ஸோ அதுக்கப்புறம் டார்கெட்னு ஒரு விஷயம். The target attribute specifies the browsing context used to display the link. For any example, target blank will display the link in a new tab.
ஸோ இப்போ ஒரு லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இதே டேப்பில் ஓப்பன் ஆகாமல் அதை வேறு டேப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த blank _blank ஆட்ரிபியூட்டை கொடுத்து அதுக்கு டார்கெட்டுங்கிற ஆட்ரிபியூட் கொடுத்து அதுக்கு இப்படி blank ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். இஃப் யூ வாண்ட் டு டிஸ்பிளே த லிங்க்டு கண்டென்ட் இன் யுவர் கரண்ட் டேப் ஜஸ்ட் omit திஸ் ஆட்ரிபியூட். அது நம்ம அதே இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா இது ஒரு லிங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை கிளிக் பண்ணால் இது வந்து வேறு பேஜில் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த ஆட்ரிபியூட் வேல்யூ யூஸ் பண்ணணும், இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். அதே நமக்கு வேறு பேஜுக்கு போகாமல் இந்த பேஜ்லேயே இருக்கணுங்கிறப்போ இதை நம்ம ஒமிட் பண்ணிட்டோன்னா அந்த லிங்க்கு கிளிக் பண்ணாங்கன்னா இதே டேபுக்குள்ளேயே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எடிட் த லைன் in the input area to turn into link your website. ஸோ நம்மளுக்கு எடிட்டிங் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் தி ஏ எலமெண்ட், ஆங்கர் டேகை வந்து ஆங்கர் எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஆட் தி href attribute and the title attribute. Specify the target attribute to open the link in the new tab. Okay, you will be able to see your changes update live in the output area. You should see a link that when hovered over displays the value of the title attributes and when clicked opens a new tab, navigates the web address in the href attribute. Okay, super. Remember that you need to include a space between the element name and between each attribute. If you make a mistake, you can always reset using reset button. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க இவங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆட் தி ஆங்கர் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது அது வந்து நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லிங்க் டு மை ஃபேவரட் வெப்சைட் பேராகிராஃப் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஆங்கர் எலமெண்ட்டை வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், பேராகிராஃப்குள்ளார நம்ம யூஸ் பண்ணணும். அப்போது பேராகிராஃப்குள்ளார ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆங்கர் எலமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆங்கர், ஓகேங்களா, ஆங்கர் டேகை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து என்னென்னா ஸ்பேஸ் விட்டுட்டு hrefன்னு ஒன்று ஆரம்பிச்சிடலாம், ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ். ஓகே, ஸோ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இங்கே லிங்க்கு கொடுக்கணும். லிங்க் எந்த லிங்க் கொடுக்கணும், இங்கே எதாவது லிங்க் கொடுத்துருக்காங்களா? add the href attribute and the title attribute. Specify the target attribute to open the link in new tab. ஸோ இப்போ வந்து ஒரு டைட்டில் ஆட்ரிபியூட்டு கொடுக்கணும் இதுக்கு, ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்பேஸ் விட்டாச்சு, அப்புறம் டைட்டில்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறோம். டைட்டில் கொடுத்துட்டோமா. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டார்கெட்னு ஒரு இது ஆட்ரிபியூட்டு, டார்கெட்டுன்னு ஒன்று கொடுத்து அதுக்கு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ இது வந்து நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா இப்போது கொடுத்துருக்கிறது வந்து ஓவர் பண்ண அதை வரணுமா, href யூ வில் பி ஏபிள் டு சேஞ்ச், யூ ஷுட் சி என்னன்னு புரியல. ஸோ சொல்யூஷன் கொடுப்போம். பேராகிராஃப் டேகு ஓப்பன் லிங்க் டு, இங்கே நம்ம ஒழுங்காக படிக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ hrefக்குள்ளே இந்த ஆட்ரிபியூட் கொடுக்கணும். இந்த டைட்டில் இந்த மோசிலா அப்படிங்கிற இடத்துல இது கொடுக்கணும் போல். ஆக்சுவலி இது வந்து பாருங்களேன், இங்கே வந்து இதை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே கொடுக்கணுன்னா மை ஃபேவரட் வெப்சைட் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வேணுமாமா இது. சரிங்களா, இந்த இடத்துல இது வந்து வேண்டியதில்லை. வெயிட் பண்ணுங்கோ, இது வந்து இந்த இடத்துல வேண்டியதில்லை. லிங்க் டு மை ஃபேவரட் வெப்சைட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. அப்போது இங்கே மட்டும் வருது. இதுக்கு டைட்டில் வந்து என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா த மோசிலா ஹோம் பேஜுங்கிற டைட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து இப்போ இந்த இடத்துல என்ன டைட்டில் கொடுக்க சொல்லியிருக்காங்கங்கிறது. ஆனால் இங்கே எனக்கு என்னென்னா இங்கே கரெக்டாக கொடுக்கலையான்னு கேட்குறேன். டிஸ்பிளேஸ் தி that would word off, you should see a link that when word off displays the value of the title attribute and when they clicks open a new tab. So new tab, this is my title tag என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா the mozilla home page. ஓகே, இதை பார்த்துட்டிங்களா, புரிஞ்சிருச்சா, கோடு வந்திருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபேவரட் வெப்சைட்டுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா என்ன பண்ண சொன்னாங்கன்னா ஒரு hrefவும் டைட்டில் அண்ட் டார்கெட் இது மூணுத்துக்கும் நம்ம ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும். hrefக்கு வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி இது பண்ணுவோம். hrefக்கு வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்கான்
ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கள இந்த லிங்க்கை ஜஸ்ட்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். லிங்க்கை கொடுத்துருக்குறாங்க, இந்த லிங்க்கை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்து வந்து ஒரு இது ஆக்சுவலி எதுக்கு வந்து 2 ஓப்பன் ஆகிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று என்னென்னா, அடுத்த டேக் வந்து டைட்டில் டேகு, அப்புறம் வந்து இன்னொரு டேக் வந்து டார்கெட் டேகு. இப்போ டைட்டிலுக்கு வந்து டபுள் கோட்ஸ் போடுவோம். டைட்டில் போட்டு இங்கே டைட்டில் என்ன கொடுத்துருக்கான், தி மோசிலா ஹோம் பேஜுங்கிற டைட்டில். அதை ஜஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்ணுவோம். அதே பக்கம் இங்கேயே கொண்டு வந்து இந்த மோசிலா ஹோம் பேஜ் டைட்டிலில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மோசிலா ஹோம் பேஜ், தி மோசிலா ஹோம் பேஜ். ஓகே. அடுத்து வந்து டார்கெட்னு ஒரு இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டார்கெட்டுக்குள்ளார வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த இது கொடுத்துருக்காங்களா நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணணுன்னு, அப்போது இந்த இடத்துல blank அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் blank. அவ்வளோதான். ஓவர் பண்ணாங்கன்னா இங்கே வருது பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி அவுட்புட் தி மோசிலா ஹோம் பேஜ் வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் திஸ். அதாவது லைஃப்பில் ஒரு விஷயத்த நம்ம முயற்சி பண்ணால் தான் வருங்கிறது கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இட்ஸ் கிரேட். ஸோ இப்போ நம்மளோட ஓன் கோடு இது, நம்ம எழுதியிருக்க கோடு, இட்ஸ் பெட்டர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பூலியன் ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டான். மேக்ஸுங்கிற மாதிரி இருக்குது பூலியனுங்கிற வேர்டை கேட்டாலே. ஸோ பூலியன் ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எனக்கு இவ்வளோ தான் மோட்டிவேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் படிக்கிறதுக்கு. போக தான் படிக்கணும் போலையே. இதுக்கு மேலே வந்து HTML நிறையா இருக்குது போல். நம்ம பூலியன் ஆட்ரிபியூட்ஸில் வந்து நின்றுருக்கோம். ஓகே. இவ்வளோ இருக்குதுங்க படிக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு பர்த்டே. ஸோ அதனால் அந்த ஒரு வைபில் நான் சுற்றிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பூலியன் வரைக்கும் போதும், நாளைக்கு படிச்சுப்போம். இது நிறையா என்ன கொடுத்துருக்காங்கங்க, இன்னும் நிறையா விஷயத்த வந்து HTML வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம இந்த வீக்குள்ளே முடிச்சிடலாம், HTML ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ இன்றைக்கும் அவ்வளோதான், நாளைக்கு கொஞ்சம் நேரம் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு கொஞ்சம் நேரம் பார்ப்போம். இந்த வீக்குள்ளே முடிச்சிடலாம். ஒரு February 5க்குள்ளே HTML ஃபுல்லாக தரவு பண்ணிடலாம். நம்மளுக்கு HTML வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு 2 ப்ராஜெக்ட் எடுத்து நம்மளே பண்ணலாம். ஓகேங்களா. பட் ஆனால் இதில் பாருங்களேன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். சர்வர் சைட்லேருந்து ரியாக்ட்டு, இன்னும் டூல்ஸ்லாம், இன்னும் CSSலாம் முடிக்கணும். ஸ்டார்டிங்கில் இங்கே தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அதோட பிரச்சனை இல்லை, நம்ம போக நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் நம்ம நாளைக்கு வந்து பூலியன் ஆட்ரிபியூட்ஸ்லேருந்து நம்ம வரணும். ஸோ நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன், பூலியன் ஆட்ரிபியூட்ஸ் படிக்கணும். ஸோ பூலியன், ஓகே, நோட்டட். ஸோ நாளைக்கு வந்து நம்ம பூலியன் ஆட்ரிபியூட்ஸ் ஒரு டெய்லி ஒரு half an hour தான் என்னால் படிக்க முடியும். 45 minutes நான் கணக்கு வச்சுருந்தேன் லேர்ன் பண்ணிடணுன்னு. ஸோ அந்த லேர்ன் பண்ணுறதுக்கு முடிச்சிட்டேன்னா மனுஷங்களோட பிரெயினோட பவருமே அவ்வளோதான். ஒரு 45 minutesக்கு மேலே ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் கவனிக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ அதனால் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே வந்து அந்த லேர்னிங்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ நீங்கள் டே 1 வீடியோ பார்க்குறேன்னா அது நேற்று போட்ட வீடியோ யூடியூப்பில் இருக்குது, அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து நான் உங்களுக்கு வந்து டே 1 லிங்க்கையும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது இது வந்து ரொம்ப நான் ஸ்லோவாக போகிறேன்னா நீங்கள் வந்து எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா. நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான், அப்படியே ஸ்லோவாக படிக்க ஆரம்பித்து நம்ம அப்படியே போகலாம், மெதுவாகவே போகலாம். நான் எதுக்குமே அவசரப்படலை, பொறுமையாக லேர்ன் பண்ணிட்டு பொறுமையாக போகலாம். நம்மளுக்கு ஒரு அவசரமும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பொறுமையாக லேர்ன் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு மண்டையிலே இது நிற்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம போக படிக்க நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி போதும். ஸோ ரொம்ப தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான்லாம் அப்படி யாருக்கும் பண்ணதில்லை. உங்களுக்கு அது முடியுங்கிற பட்சத்தில் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.